வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சின்ன தகவலுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் அசம்பிள் செட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, எந்த ஒரு அசம்பிள் செட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த கோர் இருக்குது பார்த்தீங்களா, கோர் வந்து அப்படியே துரு பிடிச்சா உங்களுக்கு அப்படியே பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் வாங்கினாலுமே அதுக்கு ஒரு வார்னிஷ் பெயிண்ட்டு நம்ம கடையில் கிடைக்கும். இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது கூட அடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா அது வந்து துருப்பிடிக்காது. ரொம்ப நாளைக்கு வந்து துருப்பிடிக்காமல் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம ஷைனிங்காக வேறு இருக்கும். நான் இப்போ சைட்லேருந்து காட்டுறேன் பார்த்தீங்களா, எப்படி ஷைனிங்காக இருக்கா. இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் காட்டுற பாருங்க, இந்த கோர் பூரா பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பார்க்க அசிங்கமாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வார்னிஷ் அடிக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிடும். அதனால தான் இந்த வார்னிஷ் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இது வார்னிஷ் பெயிண்ட் அடிக்கிறனால இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த வார்னிஷ் பெயிண்ட்டு காஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இல்லாமல் இந்த வார்னிஷ் வந்து கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த வைப்ரேஷனும் இருக்காது, இந்த ஹம்மிங் பிரச்சனையும் கொஞ்சம் குறையும். நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது வார்னிஷ் அடிக்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பிளாக் கூட அடிச்சுக்கலாம். பிளாக் அடித்தாலும் அது நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.